சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லாங் வீடியோ போடையில நம்ம ஏதாவது மியூசிக் பயன்படுத்தினோம்னா வெறும் காப்பிரைட் இஷ்யூவாக வருது. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் 2 வழிகளில் வந்து நீங்கள் காப்பிரைட்டே இல்லாமல் மியூசிக்கு, சவுண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். லாங் வீடியோவுக்கு ஓகேங்களா. அது ஷார்ட்ஸுக்கு பயன்படுத்துகிறதாலும் தாராளமாக நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் பயன்படுத்திக்கலாம். எந்தவித காப்பிரைட் இஷ்யூவும் வராது. ஓகே, எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒய்டி கிரியேட் ஆப் யூடியூபோட அஃபீஷியல் யூடியூபோட ஓனான சொந்த ஆப் ஃப்ரீயாகவே ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அது டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது மூலியமாகவும் இது பண்ணலாம். ஓகே, எப்படி அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணி ஒய்டி கிரியேட் ஆப், இதுதான் அந்த ஆப்பு. அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ தாராளமாக எடிட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சவுண்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ராயல்ட்டி ஃப்ரீன்னு நிறைய மியூசிக் இருக்கும். இந்த இடத்துல ராயல்ட்டி ஃப்ரீ அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. எந்த மியூசிக் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சவுண்ட் எஃபெக்ட் வேணும்னா சவுண்ட் எஃபெக்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யுவர் மியூசிக்ங்கிறது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற மியூசிக்கை ஆட் பண்ணிக்கலாம். எந்தவித காப்பிரைட்டும் வராது. 2வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப் மோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். டேஷ்போர்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, உங்கள் சேனலோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட் சைடு கார்னரில் லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆடியோ லைப்ரரியை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ லைப்ரரியை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரக்கூடிய சவுண்டு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். இது ஃப்ரீயாக என்னன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல லைசன்ஸ் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃப்ரீயா இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து காப்பிரைட்க்கு இது டிஸ்க்ளைமர் கொடுக்கணுமா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட மியூசிக் கிட்டத்தட்ட 1,00,000 மியூசிக் கிட்ட இருக்கும். இதே தான் இதில் உள்ள மியூசிக் தான் அந்த ஒய்டி கிரியேட் ஆப்லேயும் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.